அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் இது மாற்றுறது எப்படின்னு கேட்பீங்க. அதுக்குதான் இந்த வீடியோ. இது ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா இதுல ஃபிட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரூ இது வழியா தள்ளிட்டு இப்படி மாட்டினா போதும், லாக் ஆகிக்கிறோம். அவ்வளவுதான். அப்புறம் நீங்க இழுத்தீங்கன்னா இப்படி லாக் ஆகிரும். பிரஸ் பண்ணிட்டு இப்படி அமுக்கினாதான் உள்ள வரும். இதுல ஒண்ணு மாட்டி போடுற மாதிரி இருக்கும். இதை மாட்டிட்டு ஃபுல் டைட் வச்சுக்கணும். இந்த ரோல் எல்லாம் முன்ன வர மாதிரி இப்படி மாட்டிக்கங்க. இந்த பட்டனை ஆன் பண்ணாம படிச்சீங்கன்னா அத்து போயிடும். அதுல ஒண்ணு இப்படி மாட்டி காட்டுற பாருங்க. இதுல ரேசர் லைட் எப்படி மாட்டணும்னா இந்த இடத்துல தான் லேசர் லைட் மாட்டணும். நீங்க அதை டைட் பண்ணிட்டு இதுல அமுக்குனீங்கன்னா லேசர் லைட் ஆகும். அது பேட்டரி பாத்தீங்களா கலட்டிக்கங்க. முன்ன பக்கமா இருக்க மாதிரி போட்டுட்டு நேரா குறி மட்டும் பார்த்து வச்சுட்டு இதை அமுக்குனா போதும். இதை பாத்தீங்களா எப்படி இருக்குது பாருங்க. கரெக்டா நீங்க லாக் பண்ணிக்கணும். அம்பையில இது வழியா உள்ள போட்டீங்கன்னா ஈஸியா லாக் ஆயிடும். அமுக்கலைன்னா இங்க ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். இதை தள்ளிங்கன்னா விழுந்துரும். இந்த லாக் ஆயிட்டு பாத்தீங்களா, அதுக்கற இதை இழுத்து மாட்டீங்கன்னா அந்த ரப்பர் விழுந்துரும். இந்த ஆரவனை உள்ள போட்டுட்டு இதை லாக் பண்ணி வச்சுங்க. ஃபுல் போர்ட்ஸை இழுத்து இப்படி போட்டுக்கலாம். இப்படி பிரஸ் பண்ணிக்கங்க. காலில் பண்ணிட்டு இப்படி இழுத்தீங்கன்னா 5 ரப்பர் மொத்தம் ஆரோ, கண்ணாடி, லேசர் லைட், பிரேக் லைன் எல்லாமே வந்துடும். டக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ணுங்க. ஆல் ஓவர் இந்தியாவுக்கு நம்ம டெலிவரி பண்றோம். எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா சின்னதாயிரும். டக்குன்னு ஆர்டர் பண்ணுங்க. உடனே ஆர்டர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.